நிறைய நாளா ஒரு கம்பேரிசன் வீடியோ தமிழ் சேனல்ல போடல. சோ இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாம். புதுசா வந்திருக்க iPhone 16 வர்சஸ் the Pixel 9. கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த ரெண்டு போன்ஸ்ல கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த போனை வாங்கலான்னு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் iPhone 16 இருக்க புது ஃபீச்சர்ஸ்லாம் வர்த்தா இல்லையா, 80,000 ரூபாய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோல எல்லா ஆன்சர்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். கம்பேரிசன் ஆரம்பிக்கலாமா? டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸையும் நீங்க சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி சிமிலர். ஏன்னா சைடில் இருக்க மெட்டல் ஃப்ரேம் இருக்கு, அலுமினியம் ஃப்ரேம், அது ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கும். ஆனா நீங்க பின்னாடி இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா இந்த கேமரா மாடியூல் வந்து ரெண்டுத்துலயுமே டிஃபரெண்டா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா Pixel 9 கேமரா மாடியூல் இருக்கு, இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அந்த வைசர் லுக் Pixel 8 கம்பேரிசனுக்கு இந்த ப்ரொட்ரூடட் கேமரா டெக்கோ இருக்கு, ஐ லைக் தட் பெட்டர். இந்த வாட்டி ஐபோன்ல இருக்க கேமரா மாடியூல் வந்து வெர்டிகல் கேமரா மாடியூல் ஆக்கிட்டாங்க, சிமிலர் டு தி iPhone XS. வந்துச்சுன்னா சும்மா ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக டிசைன் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆப்பிள் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இதுக்கான ஒரு காரணம் இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா இந்த கேமரா மாடியூல்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இங்க பாருங்க, டேபிள் வாபிள். Pixel 9ல அந்த பிரச்சனை இல்ல. அப்புறம் இந்த தடவை iPhone 16ல வந்து உங்களுக்கு அந்த மியூட் ஸ்விட்ச் எடுத்துட்டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க அண்ட் கேமரா கண்ட்ரோல் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்கு, அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. ஏன்னா இதை பிரஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப அதிகமா பிரஷர் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த சின்ன போன்ல அதிகமா பிரஷர் கொடுக்கறதுனால அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போட்டோஸ் எடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, சின்ன ஸ்பேஸ் தான். இதுல வந்து ஸ்லைட் பண்ணி ஜூம் பண்றதுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. பிளஸ் வெர்டிகலா ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு சுத்தமா யூஸ்ஃபுல்லா இல்ல. ஹாரிசான்டலி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா வெர்டிகலி இட்ஸ் நாட் possible, it's terrible. Actually size பொறுத்த வரைக்கும் iPhone 16 ஓட சைஸ் இருக்கு, அது கொஞ்சம் சின்னது compared to Pixel 9. and iPhone 16ல வந்து உங்களுக்கு 6.1 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, இதுல 6.3 inch டிஸ்ப்ளே இருக்கு. அப்புறம் டிஸ்ப்ளே கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா Pixel 9 ஓட கார்னிங் gorilla glass Victus 2 ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதோட ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் கண்டிப்பா iPhone 16 ஓட செராமிக் ஷீல்டோட பெட்டரா இருக்குங்க. ஏன்னா ஆப்பிள் 50% பெட்டர் செராமிக் ஷீல்ட் இந்த வருஷம் கொடுத்தாலும் ஸ்கிராட்ச் ப்ரொடெக்ஷன் வந்து கேவலமா இருக்கு. ரொம்ப அதிகமா ஸ்கிராட்ச், ரொம்ப ஈஸியா ஸ்கிராச்சஸ் விழுகுது. எங்க டெஸ்டிங்ல இந்த போன் டிஸ்ப்ளே பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். மிச்ச டிசைன் விஷயத்தை போய் சொல்லணும்னா உங்களுக்கு IP68 ரேட்டிங் ரெண்டுத்துலயுமே கிடைச்சிரும். டைப் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் iPhone 16ல USB 2.0 தான் கொடுத்திருக்காங்க, Pixel 9ல USB Gen 3.2 கிடைக்கும். சோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் கண்டிப்பா ஃபாஸ்டா இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்குங்க Pixel 9ல, நான் கண்டிப்பா அதை பத்தி பேசி ஆகணும். iPhone 16ல எனக்கு கேமரா கண்ட்ரோல் பட்டன் பிடிக்கல, ஆனா Pixel 9ல இந்த பட்டன்ஸோட பிளேஸ்மெண்ட் பிடிக்கலங்க. ஆமா கூகுள் பவர் பட்டனை யார் வால்யூம் பட்டன் மேல வைப்பாங்க? இட்ஸ் சோ அனாயிங். எவ்வளவு தடவை தப்பா நான் பிரஸ் பண்ணிட்டு தெரியுமா? டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிக்கலாம், ஆனா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் Pixel தாங்க பெட்டர். ஏன்னா டிஸ்ப்ளேல சிம்பிள் விஷயம் தான், Pixelல உங்களுக்கு 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அப்புறம் Pixelோட டிஸ்ப்ளே வந்து பிரைட்டாவும் இருக்கு கம்பேர்ட் டு iPhone 16. நீங்க வெளிய எடுத்துட்டு போங்க இல்ல HDR வீடியோஸ் பாருங்க, iPhone 16 கம்பேரிசன்ல பிரைட்டர் டிஸ்ப்ளே உங்களுக்கு Pixel 9ல கிடைக்கும். அது மட்டும் இல்ல டிஸ்ப்ளேயோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா ரியல் எஸ்டேட்டும் கிடைக்கும். அண்ட் பாக்குறதுக்கு டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. iPhoneோட டிஸ்ப்ளே நல்லா இல்லன்னு சொல்ல நான், OLED டிஸ்ப்ளே தான், 60 Hz refresh rate இருக்கு, 120 Hz கொடுத்திருக்கணும். அண்ட் கலர் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. பட் Pixelல டிஸ்ப்ளே பெட்டரா இருக்குங்க. சரி டிஸ்ப்ளே ஓகே. ஸ்பீக்கர் பத்தி கேட்டீங்கன்னா Pixel 9ல ஸ்பீக்கர் கண்டிப்பா லவுடா இருக்கு, ஆனா iPhone 16ல ஸ்பீக்கரோட கிளாரிட்டி பெட்டரா இருக்கு, ரிச்சா இருக்கு சவுண்ட் கேட்கறதுக்கு. எனக்கு ஆக்சுவலி iPhone 16ஓட சவுண்ட் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு கண்டிப்பா கேட்டு நீங்களே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் காமெண்ட் செக்ஷன் போற வழியில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிடுங்க. மறந்துட்டீங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட், டு தட். 1 million கூடிய சீக்கிரம். அப்புறம் Pixel 9ல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? Pixel 9ல வந்து உங்களுக்கு LDAC சப்போர்ட் கிடைச்சிரும், ஹை ரெஸ் ப்ளூடூத் கோடெக் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஐபோன்ல உங்களுக்கு கிடைக்காது. ஓகே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? ஐபோன்ல இந்த தடவை உங்களுக்கு A18 சிப் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் மாதிரி, போன 2 வருஷம் மாதிரி உங்களுக்கு வந்து பழைய சிப்லாம் கொடுக்காம புது சிப்பா கொடுத்திருக்காங்க, which is very good. 18 மட்டும் இல்லங்க, உங்களுக்கு 8GB RAM கிடைக்கும் இந்த வருஷம். ஏன்னா AI ஃபீச்சர்ஸ்க்கு 8GB RAM தேவை அப்படின்னு ஆப்பிள் சொல்றாங்க. சோ AI ஃபீச்சர்ஸ்க்காக கொடுத்திருக்காங்க. ஆனா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த iPhone 16ல கிடைக்கும். பட் A18 நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸருங்க, சூப்பர் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். Tensor G4 அப்படியே சவுட்லயே இருக்குது. ஏன்னா Tensor G4 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கேவலமா இருக்கு. Geekbench ஸ்கோர் பாருங்க, சிங்கிள் கோர் மல்டி கோருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஐபோன் பிக்சல்ல தூக்கி போட்டுருதுங்க. அப்புறம் கூகுள் சொல்றாங்க டென்சர்ல வந்து நாங்க NPU பவர்ஃபுல்லா கொடுப்போம், எங்க AI பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கும். சரி Geekbenchோட AI ஸ்கோரை பாருங்க. ஐபோன் அகைன் பெட்டர் தென் பிக்சல். அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு போன்ஸ்ல எந்த போன் பெட்டர் கேமிங் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம், ஐபோன் தாங்க. ஏன்னா A18ல உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த வருஷம் நீங்க Assassin's Creed, Resident Evil அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்க இந்த போன்ல விளையாடலாம். போன வருஷம் வந்து iPhone 15ல அது பண்ண முடியாது, 15 Pro and Pro Maxல தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சிருந்தது. இந்த வருஷம் iPhone 16லயே கொடுத்திருக்காங்க பேஸ் ஐபோன்.
ஐஃபோனில். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆண்ட்ராய்டுக்கு வந்ததுனாலும் நீங்கள் பிக்சலில் ட்ரை பண்ணீங்கன்னா ஐயோ வெடிச்சிட்டு போகுது. அப்போ கூட நாங்கள் கேமிங் டெஸ்ட் பண்ணோம், ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தோம். ஹையர் ஆவரேஜ் FPS எங்களுக்கு ஐஃபோனில் தான் கிடைச்சது கம்பேர்ட் டு பிக்சல். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஐஃபோன் தான் பெட்டர். ஆனால் டெய்லி யூசேஜில் பிக்சலுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தாங்க. அதனாலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூதராக இருக்கு கம்பேர்ட் டு ஐஃபோன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னா அப்போ உங்களுக்கு பிக்சலோட பெர்ஃபார்மன்ஸ், டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக பிடிக்குங்க. ஏன்னா again it's smooth, very smooth. By the way, network capabilities பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே 5G performance தாறுமாறா இருந்தது. ஏர்டெல், ஜியோ, all of that good. அப்புறம் உங்களுக்கு வந்து Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3 இருக்கு, NFC இருக்கு, ரெண்டுத்துலயுமே no problem. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். iPhone 16ல வந்து இந்த வருஷம் அலுமினியம் ஷீட் கொடுத்திருக்காங்க for better thermal efficiency. அதனால வந்து சூடு ஆகுறது இல்ல, throttling-உம் ஆகுறது இல்ல, பிளஸ் உங்களுக்கு வந்து பேட்டரி எஃபிஷியன்சி சூப்பரா கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து iPhone 16ல அதிகமா பேட்டரி லைஃப் கிடைச்சது கம்பேர்ட் டு பிக்சல் 9. ஒரு 7.5 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து ஐபோன்ல இருந்தது, 5.5 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து உங்களுக்கு பிக்சல் இருந்தது. ஆனா பிக்சல் வந்து நாங்க 120 ஹெர்ட்ஸ்ல ஓட்டிட்டு இருந்தோம். 60 ஹெர்ட்ஸ்க்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். அப்போ கூட ஐபோனை பீட் பண்ணாது கண்டிப்பா. அண்ட் அது மட்டும் இல்ல, ஐபோன்ல இந்த மாதிரி பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு சின்ன பேட்டரியில கொடுத்திருக்காங்க. iPhone 16ல 20 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு, பிக்சல் 9ல 27 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. சோ பிக்சல் 9 ஃபாஸ்டா சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, பட் தட்ஸ் நாட் ரியலி தி கேஸ். பிக்சல் 9ல வந்து எங்களுக்கு 100% சார்ஜ் 1 hour 35 minutes எடுத்தது. iPhone 16ல எங்களுக்கு 1 hour 30 minutes எடுத்தது. அதுக்கான காரணம் என்னன்னா iPhone 16ல வந்து உங்களுக்கு சின்ன பேட்டரி கொடுத்திருக்காங்க, பிக்சல்ல வந்து பெரிய பேட்டரி இருக்கு. That is why. And இன்னொரு அட்வான்டேஜ் ஐபோன்ல என்னன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு 25 வாட் மேக்ஸ் சேஃப் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க அந்த கம்பேட்டபிள் சார்ஜர் வாங்க போனீங்கன்னா ஆப்பிள்ல 5500 ரூபாய், இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பட் உங்களுக்கு 25 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும். இதுல 15 வாட் தான் இருக்கு. ஓகே, இப்போ கேமராஸ் பத்தி பேசலாம். அண்ட் ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து சேம் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு பிரைமரி கேமரா இருக்கு, ஒரு அல்ட்ரா வைட் இருக்கு, ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ்னா, உங்களுக்கு செல்ஃபி கேமரால 48 MP செல்ஃபி கேமரா பிக்சல் 9ல கிடைக்கும். அண்ட் ஐபோன்ல வந்து உங்களுக்கு 12 MP செல்ஃபி கேமரா தான். ரெண்டுத்துலயுமே ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு, சோ நீங்க மேக்ரோவும் பண்ணிக்கலாம். எனிவே, பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, பிரைமரி கேமரால இருக்க டீடைல்ஸ் இருக்கு, அது ஐபோன்ல பெட்டரா இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஓகே தான். ஆனா இந்த வருஷம் ஐபோன்ல போட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் கொடுத்திருக்கனால நீங்க வந்து அந்த அண்டர் டோன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், மூட் சேஞ்ச் பண்ணலாம். இட் ஜஸ்ட் லுக்ஸ் வெரி வெரி குட். பிக்சர் நீங்க கொஞ்சம் டார்க்கா வேணுமா இல்ல கொஞ்சம் பிரைட்டா வேணுமா நீங்களே பண்ணிக்கலாம். உங்க கையில அந்த கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. அண்ட் தட் இஸ் a good thing. கன்சூமர் கையில கண்ட்ரோல் கொடுக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க வேண்டானா கூட ரெகுலர் மோட்ல கூட ஷூட் பண்ணிக்கலாம். அதுல கூட கலர்ஸ் நல்லா தான் இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ஐபோன்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிக்சல்ல கொஞ்சம் ஹைலைட் கண்ட்ரோல் பெட்டரா இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பட் ஓவராலா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா மோஸ்ட்லி வந்து இந்த போன்ஸ் வச்சு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷூட் பண்ணுவீங்கல்ல, அப்படி பார்க்கும்போது ஐபோனோட குவாலிட்டி வந்து எங்களுக்கு பெட்டரா தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு டீடைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமா கிடைச்சிரும். பிளஸ் ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் க்ளோஸ் டு நியூட்ரலா எங்களுக்கு தோணுச்சு. பிக்சல்ல வந்து கொஞ்சம் ரெட் ஸ்கின் ப்ராப்ளம் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், போர்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஐபோன்ல 1x ஷூட் பண்ணலாம், 2x ஷூட் பண்ணலாம். இந்த வருஷம் 3x ஷூட் பண்ணலாம். பிக்சல்ல வந்து நீங்க 1.5x and 2x ஷூட் பண்ணலாம். அப்புறம் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐபோனோட போர்ட்ரேட் ஷாட்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருக்குங்க. உங்களுக்கு எட்ஜ் கட் அவுட் பெட்டரா இருக்கு. பின்னாடி இருக்க போக்கா வந்து அது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு பார்க்கிறதுக்கு, DSLR மாதிரி இருக்கு. ஐ லைக் தி ஐபோன் பெட்டர். லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் ஐபோன்ல இந்த வருஷம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிக்சலோட பெட்டரா இருக்குங்க. உங்களுக்கு டீடைல்டான போட்டோஸ் கிடைக்குது, நாய்ஸ் கம்மியா இருக்கு. வெரி நைஸ். சரி, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா குவாலிட்டில வந்து ஆஃப் கோர்ஸ் பிக்சல் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது, உங்களுக்கு ஹையர் ரெசல்யூஷன் சென்சர் கிடைக்கிறதுனால. ஆனா ஒரு விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, பிக்சலோட மேக்ரோ ஷாட்ஸ் வந்து ஐபோனோட மேக்ரோ ஷாட் குவாலிட்டிக்கு வரலங்க. ஏன்னா ஐபோனோட மேக்ரோ ஷாட்ஸ் ஆக்சுவலி லுக் வெரி குட், பெட்டர் தென் பிக்சல். சரி, செல்ஃபி கேமராஸ் பத்தி சொல்லணும்னா ஐபோனோட செல்ஃபி கேமராஸ் தான் பெட்டர். ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு, HDR நல்லா இருக்கு, எல்லாமே பெட்டரா இருக்கு ஐபோன்ல கம்பேர்ட் டு பிக்சல். அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்ஸ்லயுமே நீங்க 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட், செல்ஃபி கேமரா வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா iPhone 16ல இருக்க வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி இருக்கு பிக்சலோட பெட்டரா இருக்குங்க. நீங்களே பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டியும் பெட்டரா இருக்கு. So right now we are recording the videos using the iPhone 16 and the Pixel 9. Both are using its primary lens to record this video at 4K 60 FPS. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் iPhone 16ல ஆடியோ மிக்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆடியோ மிக்ஸ் ஃபீச்சர்ல என்ன நீங்க பண்ணலாம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணி இன் ஃப்ரேம், ஸ்டூடியோ, சினிமேட்டிக் அந்த மாதிரி 3 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டூடியோ குவாலிட்டி அண்ட் சினிமேட்டிக் குவாலிட்டி கேட்கும்போது அப்படியே ஸ்டூடியோ குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. நீங்களே கேட்டு பாருங்க, நீங்களே சொல்லுங்க. I am recording a video for testing out the audio mix feature. I am recording a video for testing out the audio mix feature. I am recording a video for testing out the audio mix feature. I am recording a video for
testing out the audio mix feature. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஆடியோ எரேசர் யூஸ் பண்ணி பிக்சல் 9ல அதே மாதிரி குவாலிட்டி கொண்டு வரலான்னு பார்த்தோம். பட் நோ, ஐஃபோன் இஸ் பெட்டர். ஈவன் செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் பெட்டராக இருக்குது. அல்ட்ரா வைட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் பெட்டராக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வருஷம் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் பிக்சல் தான் ஜெயிக்கும்னு நினச்சேன். பட் ஐஃபோன் ஜெயிச்சிருக்குங்க. அஃப்கோர்ஸ் பிக்சலில் கொஞ்சம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்மி, மேஜிக் எடிட்டர், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் ஷூட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் வந்து குவாலிட்டி வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எனக்கு வந்து ஐஃபோனில் தான் பிடிச்சிருக்கு. ஓகே, சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா ஐஃபோன் 16ல உங்களுக்கு iOS 18 கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சலில் நமக்கு Android 14 கிடச்சிரும். 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐஃபோனில் இருக்க பெரிய ஃபீச்சரே இந்த வருஷம் என்ன தெரியுமா? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இப்போ இட்ஸ் நாட் அவைலபிள். ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பிக்சல் தாங்க பெட்டர். ஏன்னா பிக்சலில் வந்து உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் கிடச்சிரும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு மேஜிக் எடிட்டர் வித் ரீஇமேஜின் அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்மின்ற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது. அப்புறம் பிக்சல் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம் வித் ப்ராம்ப்ட். பிக்சல் வெதர் ஆப் இருக்குது. அப்புறம் பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சலோட ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இஸ் ஈவன் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜெமினி சப்போர்ட்டும் பை டிஃபால்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடச்சிரும். அண்ட் ஜெமினியில் உங்களுக்கு ஜெமினி லைவ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஜெமினி அட்வான்ஸ் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஃபோன்லேயே கிடைச்சிரும். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் ஆப்பிள்லேயும் வரப்போகுது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். iOS 18.1ல பீட்டா மோட்ல இருக்கு. அண்ட் அதில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தபோது ரைட்டிங் டூல்ஸ்னு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மேஜிக் எடிட்டர் மாதிரி வந்து கிளீன் அப்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஐஃபோன்லேயும். கால் ரெக்கார்ட், கால் டிரான்ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஐ திங்க் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பிக்சல் 9 தாங்க பெட்டர் கம்பேர்ட் டு iPhone 16. ஆனால் கூடிய சீக்கிரம் that can change. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பிக்சல் 9ல ஒரு 2 அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஒன்று என்னன்னா 120 Hz refresh rate டிஸ்பிளே, அப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ். ஆனால் மிச்சம் எல்லா விஷயத்துலையும் டிஸ்பிளே எடுத்துக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க, பேட்டரி லைஃப் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஐஃபோனில் தான் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏஐ ஃபீச்சர்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அப்போது பிக்சலை ரெக்கமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போக போகுதுங்க. ஏன்னா ஐஃபோன் இஸ் ரியலி குட் திஸ் இயர். iPhone 16 கண்டிப்பாக ஒரு தாறுமாறான ஃபோனாக எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி வந்து அந்த ஒரு 120 Hz மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஆப்பிள் அவ்வளோதான் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் தான் கொடுக்கல. அது கொடுத்துட்டாங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். பட் ஓவரால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ரியலி லைக் இட். iPhone 16 பெட்டர் தென் பிக்சல் 9. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுவே கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்.